அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள். 2025 வருடம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி, மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆடியோ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்களுக்கு சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். ரைட்டுங்களா? இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது 3 சுழற்சி இருக்குது. என்றைக்குமே நடக்காத ஒரு விஷயம். எந்த வருஷமும் நடந்திருக்குன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி இதில் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஒரு மழை பெஞ்சுது. அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து 3 நிகழ்ச்சிகள்லாம் வந்ததில்லை. அதாவது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய உழைப்பையே சுரண்டி திங்கும் மழையாக அது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வலுக்குது. அதனால தான் இது எச்சரிக்கைன்னே போட்டிருக்கேன். அதாவது 3 சுழற்சிகள் ஜனவரி 8 டு 11, ஜனவரி 14 டு 16, ஜனவரி 17 டு 22 டெல்டா தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை மிக கனமழை பெய்து அறுவடை விவசாயிகளுக்கு மிகுந்த இடையூறு கொடுக்க வாய்ப்பு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே இதில் 3 அந்த நீல புள்ளி வச்சுருப்பேன். இது ஜூம் எர்த்தில் எடுத்தது தான். அதில் ஒன்று 90S, ஒன்று 94S, ஒன்று 90W இந்த பக்கம் இருக்கிறது, அதாவது ரைட் சைடில் இருக்கிறது. 3 சுழற்சிகள் தென் அரைக்கோளத்தில் இருக்குது. 3 சுழற்சிகள் நம்ம வட அரைக்கோளத்தில் வரப்போகுது. அதாவது பூமியை ரேகைக்கு மேலே உள்ளது வட அரைக்கோளம், தெற்க உள்ளது தெற்கு அரைக்கோளம். தெற்கு அரைக்கோளத்தில் உள்ளது உங்களுக்கு தெரியும், கிளாக் வைஸில் சுற்றும். நம்மள்ட்ட வடக்கு அரைக்கோளத்தில் இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ரைட்டுங்களா? இப்போ இந்த காற்றை இது பிரிச்சிக்கும். அதுவும் இல்லாமல் தென்சீன கடல்லேருந்து நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வரிசை கட்டி நிற்கிது. இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஓ ஆக்டிவ் ஆகிடுச்சிங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான், மழை காரணிகளின் அரசன்னு சொல்லிட்டு. அது ஆக்டிவ் ஆகிறதால் தான் இப்போ நமக்கு இந்த மழை வாய்ப்பு. இல்லைன்னா ஐடிசிஎஸ் கீழே இறங்கிடுச்சு. அது எந்தெந்த சுழற்சின்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, அந்த 3 சுழற்சி தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கிறதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது 90S, 92S, அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால 90S. இது 94S, 90S. இன்னொன்று சவுத்தில் இருக்கிறதுனால 90S சவுத்து. ரைட்டுங்களா? வெஸ்ட்டு. அதாவது இந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட்டு. ரைட்டுங்களா? இப்போ விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்ய போகுது. அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சு விவசாய தானியங்களை வீணாக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வலுக்குது. அதனால தான் இந்த வீடியோ அது என்ன காரணங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது எம்ஜிஓ எம்ஜிஓ ஆக்டிவ், வேறு ஒன்றும் எம்ஜிஆர் வேவ்ஸ் எதுவுமே கிடையாது. எம்ஜிஓ ஆக்டிவ், கெல்வின் வேவ்ஸ் லேசாக இருக்குது, பெரிய இதெல்லாம் இல்லை. நீரோட்டம் இலங்கைக்கு கீழே தெற்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு, வெப்ப நீரோட்டம். அது வழியாக தான் பயணிச்சாகணும். இருந்தாலும் இந்த எம்ஜிஓங்கிற மழை காரணிகளின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், அதாவது அந்த அலைவு கரெக்டாக இந்திய பெருங்கடலுக்கு அதுவும் பே ஆஃப் பெங்காலுக்கு, வங்காள விடாவுக்கு கரெக்டாக நம்ம மேலே தலை மேலே இருந்து இந்த நிகழ்வுகளை ஜாடாக தூக்கி துரிதப்படுத்தி இன்டென்ஸ் ஆக்கி நமக்கு மழையை கொடுத்துட்டு விவசாயிகளுடைய ஒரு கண்ணீர் மழையாக காரணமாக போகிறது இந்த எம்ஜிஓ அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அது எப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சமைச்சி சாதத்தை தட்டில் போட்டு சமைச்சி அந்த சாதத்தை கையில் எடுத்து வாயில் வைத்து உண்ணா போகக்கூடிய நேரத்தில் கையை தட்டி விடுற மாதிரி இந்த மழை பெஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுக்கிறது என்ன, கிட்டத்தட்ட 3ல் 2வது மழை பெஞ்சிடும் போட்டிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9, 10, 11 மழை. அதாவது நல்ல முத்தின விளைச்சல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சாஞ்சி போயிடுங்க. அந்த விவசாயினுடைய இதை நான் இது சொல்கிறதுக்கு ஏன்னா சொல்லி தான் ஆகணும். இதில் ஏன்னா ரொம்ப பேர் இன்னும் 4 நாள் இருக்குது, அதுக்குள்ளே பழுத்துருக்கிறவங்க கூட பொங்கல் கழிச்சு அறுத்துக்கலாம், நல்ல பொசுங்க விட்டு அறுத்துக்கலாம். ஏங்க கைக்கு சேராதுங்க. ஏங்க, அதாவது நான் தான் சொன்னேன், அதாவது இப்போ 10ஆம் தேதிக்குள் 9ஆம் தேதிக்குள் அறுவடை செய்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். அதற்கு பின்பாக உள்ளவங்க கடவுளுக்கே வெளிச்சம், இயற்கைக்கே வெளிச்சம்.
அதனால் அது வரைக்கும் எனக்கு க்ளீனாக வந்து அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வைக்க வாங்குறவங்கலாம் இருப்பாங்க. அதாவது வந்து நிலம் இல்லாமல் மாடு வச்சுருப்பாங்க. அவங்கலாம் வைக்க வாங்குவாங்க. அவங்களாம் நல்ல வைக்க வாங்கணும்னா 8ஆம் தேதிக்குள்ள என்ன விலைகள அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல வைக்கோலே கிடைக்குமாங்கிறது பிரச்சனை. அதுக்கப்புறம் அதில் நல்ல வைக்கோலா வாங்குறது, அதாவது நல்ல தரமான வைக்கோலா வாங்குறது, அதாவது தீவனங்கள் வாங்குறது கஷ்டம். ஒருத்தர் கூட வட மாவட்டத்தில் சொன்னார், நாங்கள் உளுந்து பயிர் அறுவடை செஞ்சுட்ருக்கோம் மழை பெய்யுமா. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுமாரான மழை தான். பெரிய மழைலாம் பாண்டிச்சேரிக்கு மேலே ஒரு பெரிய மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த 18ஆம் தேதிக்கு மேலே வர்ற அந்த சுழற்சி ஒரு தாழ்வு மண்டலமாக, ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அப்போ வட மாவட்டங்கள்லேருந்து கர்நாடகா வரைக்கும் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான். இதை வந்து இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இது பேஞ்சுதுன்னா நிச்சயமாக இது வந்து டெல்டாவினுடைய விவசாய மக்கள், குறிப்பாக டெல்டாவினுடைய அறுவடை காலம் இது. விவசாய மக்களின் கண்ணீர் மழை. சொல்ல சொல்ல கேட்காம நிறையா பேர் நிலக்கடலை போட்டிருக்காங்க. நிறையா பேர் எனக்கு வந்து ரொம்ப வேண்டியவங்களே. அதுக்கப்புறம் வந்து நான் இது மாதிரி வானிலை அறிக்கை சொல்லிகிட்டு இருக்கேன்னு தெரியும். அவங்க வந்து பெய்யாட்டினா என்னங்க பண்ணுறது, வேஸ்ட்டாக போய்டும், அதுக்கப்புறம் விளையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து விதைச்சிருக்காங்க. இதெல்லாம் நினச்சா என்ன பண்ணும், 3 நாள் தண்ணி நின்னா என்ன பண்ணும் உளுந்து, ஊ ஊத்தறுத்து போய்டும்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வேர் வந்து அழுகி போய்டும். அதெல்லாம் ஆகக்கூடாது. அந்த எம்ஜிஓ எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜனவரி 10லாம் பாருங்கள் எப்படி நம்ம தலை மேலே இருக்குது. அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து முக்கியமான, அதாவது ஐடிசிஎஸ்டுங்கிறது வந்து இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோனுங்கிறது வந்து கீழே தான் இருக்கணும். உண்மை தான் இருக்குது. ஆனால் எம்ஜிஓ வந்து அதை வந்து இன்டென்ஸ் ஆக்கி மேலே தூக்கி டெல்டா பகுதி வரைக்கும் நல்ல மழையை, அதாவது மழை காரணிகள் அரசன் எம்ஜிஓ, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நல்ல மழையை கொடுக்கறதுக்கு நான் எம்ஜிஓ, எம்ஆர்ஜி எல்லாமே நெட்டில் எடுத்து நேற்று நைட்டு பார்த்தேன். போயிட்டு ஏதாவது சான்ஸ் இருக்கா கீழே பார்த்துக்கு, இல்லை சான்ஸே கிடையாது. எம்ஜிஓ வந்து ஆக்டிவ் ஆக்கிடுது. ஆக்டிவ் ஆக்கிட்டு, அதாவது வந்து ஐடிசிஎஸ் கீழே போனாலும் எம்ஜிஓ வந்து எம்ஜிஓ ஒன்று போதுமுள் இருக்குது. அதாவது மழையை துரிதப்படுத்த லேசாக இருந்தால் கூட, அதாவது பேனை பெருமாளாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ஆக்கிட்டு தான் போகும்போது இருக்காது. என்னத்த சொல்கிறது நம்ம. அதாவது வந்து இது வந்து இது வரைக்கும் சரி பனின்னா அவ்வளோ ஒரு குளிர், பயங்கரமான குளிர் இந்த வருஷம். அது நான் கூட சொன்னேன், ஐயோ வயசாகிடுச்சு நமக்கு அதனால் தெரியுது ஒன்றுன்னா. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை வயசாகிடுச்சின்னு சொல்ல, எல்லாருமே ஆமாம் குளிர்ன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு இயல்புக்கு மிகுதியான ஒரு குளிர் நிலவுகிறது என்பதை மறுக்க முடியாது. இருந்தாலும் இது ஒரு தற்காலிகம்தான். 8ஆம் தேதி நைட்டு இல்லை முன்ன பின்ன இருக்கலாங்க. கரெக்டாக தேதியெல்லாம் பெரிய அக்யூரேசியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். இதில் பொங்கலுக்கெல்லாம் கூட மழை இருக்கும் போல் இருக்குது. பொங்கலுக்கெல்லாம், அதாவது அந்த பொங்கல் பண்டிகையே தமிழனுடைய திருநாளை ஒரு ஒரு சிறப்பாக கொண்டாட விடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லலாம். அதாவது வந்து அந்தடைய உற்சாகத்தை குறைச்சிருமோ அந்த மழை அப்படின்ருக்கு. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்துருமோ அப்படின்ருக்கு. ஏன்னா அந்த வைக்க விற்றா கொஞ்சம் காசு வரும். அதாவது வந்து மழை பெஞ்சு சாஞ்சிருச்சின்னு வச்சிங்களேன், வெளச்சல் சாஞ்சிருச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை, லேசாக காத்திருச்சு சாஞ்சிருச்சின்னு வச்சிங்க, அதுக்கு வந்து அறுவடை இயந்திரத்துக்கு அதிக நேரம் ஓடும். அதுக்காக அதற்கான செலவு பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல். இதை வந்து மழை பெஞ்சு விட்டுருச்சுன்னா கூட, மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அது அருமையாக இருக்குது. அதில் எங்கே பார்த்தாலும் நல்ல விளைச்சல் நல்லா இருக்குது. அதான் கைக்கு வந்ததை வாய்க்கு விடாமல் தட்டிவிடும் மழை அப்படின்னு தான் சொல்லணும். பேஞ்சுதுன்னா பெய்யாமல் போகணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையும் இறைஞ்சுவோம். வேறு வழியே இல்லை. அதாவது வந்து தமக்கு ஊமை இல்லாதான் தாளடி சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னா. அது என்னடா தமிழ்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ மனக்குமுறலில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். இதை வந்து கீழே போக வேண்டியதை மேலே ஏற்றுது இந்த எம்ஜிஓ வந்து. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன ஒன்றும் எனக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் மழைங்கிறது இருக்குது. வைக்க வாங்குறவங்களாம் வாங்கிங்க. 8ஆம் தேதிக்குள்ளே முதிர்ந்த தானியங்களாக இருந்துச்சுன்னா அரைப்பாருங்க. அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி, மேலே வானம் கீழே பூமி, எல்லாருக்கும் உள்ளது தான் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அரசனை ஏற்கனவே பார்ப்போம். இப்போ வந்து கவர்மெண்ட்டை நம்பி, அரசாங்கத்தை நம்பி தான் நம்ம இருக்கணும். அதாவது உதவிக்கரம் நீட்டுவாங்கன்னு நம்புவோம். மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னா மிக 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 சந்தோஷம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கான வேண்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இருந்தாலும் அறிவியலையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூதகமாக இருந்துங்க. நன்றி, வணக்கம்.